தேர்தலை கருதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் தலைமை நியமித்திருப்பது அரசல் புரசலாக அவ்வப்போது வெளியிடப்படும் செய்திகளுக்கு முடிவு கட்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருந்து விலகி தவேகாவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக சில தினங்களுக்கு முன்பு தகவல் வெளியாகியிருந்தது. மேலும் தவேகா தலைவர் விஜய், காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இடையே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்ததாக பொய்யான செய்தி வெளியானது. இந்த தகவலுக்கு தவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் மறுப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் கட்சி அமைத்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை கருதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 5 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை காங்கிரஸ் தலைமை நியமித்திருப்பதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை இந்த அறிவிப்பு வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசல் புரசலாக அவ்வப்போது வெளியிடப்படும் செய்திகளுக்கு இந்த அறிவிப்பு முடிவு கட்டும் என்று நம்புவதாகவும் கூறியுள்ளார்.